செய்ய விரும்புகிறாராம். முதலாவது கற்புள்ள கன்னிகையாக நம்மை உருவாக்க விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்ல வருகிறார்? யோவான் 14:26 என் நாமத்தினாலே நான் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யாருங்க இயேசு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுறாராம். அதுக்கு முத்தாய்ப்பாய் பவுல் 2 கொரிந்தியர் எழுதுகிறார், உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு நம்மை சபையை மணவாட்டியாகிய ஒரு உருவகத்திலே ஒரு கன்னிகையாக அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப பழைய காலத்துல ராஜாக்களுக்கு அநேக பெண்களை தெரிந்து கொள்வார்கள். ராணியாக அல்லது அந்தப்புறத்து ராணியாக, ஒன்று மகுடம் சூட்டப்பட்ட ராணியாக அதிகாரத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர், இன்னொருவர் அரசலை சந்தோஷப்படுத்தக்கூடிய திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நபராக மறுமனையாட்டிகளாக, இப்படியெல்லாம் தொலைவாங்க. இப்படி தேடும் பொழுது கற்புள்ள பெண்களை, வெர்ஜின் பெண்களை, அந்த இளம் வயது இருக்கணும் அப்படிப்பட்ட பெண்களை தேடி பிடிச்சிட்டு வருவாங்க. அவர்களுக்கு வந்த உடனே ராஜாட்ட சேர விட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சுகாதாரத்தையும் சுத்தத்தையும் சொல்லிக் கொடுத்து ராஜாவுக்கு என்ன பிடிக்கும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து அவங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, சிகிச்சை கொடுப்பார்கள். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் ராஜாவுக்கு போகிற ஒரு நேரத்தை குறித்து அப்படி நடத்துவார்கள். இதை ஒத்த சம்பவம் வேதாகமத்தில் எஸ்தரின் புத்தகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். எஸ்தரின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அழகா இந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்குது. எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போலம் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமையின்படி 12 மாதம் செய்யப்பட்டு தீர்த்த பின்பு ராஜாவாகிய ஆகேசுவாயிருவன் இடத்துல பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற பொழுது அவள் ராஜாவின் இடத்திலே போய் பிரவேசித்து அவளை சந்தோஷப்படுத்துவார். அதன் பின்பு அவளுக்கு ஒரு ராணியான ஒரு அந்தஸ்தோ அல்லது இல்லை இவர் ராணி அந்த ஆகிற அளவுக்கு தகுதி இல்லை என்பதை ராஜா முடிவு செய்வார். ஆக இங்க என்ன சொல்ல வராங்க?